அத்தியாயம் 607 அசன சாலைக்கு திரும்புதல். 28 மார்ச் 1945. அரிமத்தியா சூசை ஒரு பந்தத்தை அணைத்துவிட்டு சுற்றிலும் இறுதி தடவையாக பார்க்கிறார். கல்லறையின் வாசலுக்கு வருகிறார். அணைக்கப்படாதிருக்கும் பந்தத்தை உயர்த்தி பிடிக்கிறார். மாதா தன் குமாரனை துயிலுகளுக்கு மேலே முத்தமிடும்படி குனிகிறார்கள். சேசுவின் சரீரம் பரிமள வர்க்கம் தோய்க்கப்பட்டு விட்டதால் இனி அவர்களுக்கு சொந்தமாகாது. தன் துயரத்தை அவருடைய சரீரத்திற்குரிய மரியாதையில் அடக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் சேசுவின் முகத்தருகே வந்தபோது பொறுக்க முடியாமல் இன்னொரு வேதனை நிலையை அடைகிறார்கள். மற்றவர்கள் கஷ்டத்துடன் அவர்களை நிமிர்த்தி அந்த அடக்க படுக்கையிலிருந்து கூடுதல் சிரமத்துடன் கொண்டு செல்கிறார்கள். கலைந்த துயில்களை ஒழுங்குபடுத்திவிட்டு மாதாவை தாங்கி செல்லாமல் அப்படியே தூக்கி செல்கிறார்கள். பரிதாபமான மாதா இருண்ட கல்லறைக்குள் தனியே விடப்பட்ட தன் சேசுவை திரும்பி பார்த்தபடியே போகிறார்கள். அவர்கள் மாலை ஒளியில் அமைதியாயிருக்கிற காய்கறி தோட்டத்திற்குள் செல்கிறார்கள். கொல்கத்தாவின் கொடிய நிகழ்ச்சிக்கு பின் காணப்பட்ட மெல்லிய வெளிச்சம் மங்கத் தொடங்கிவிட்டது. இருள் கவிழ்கிறது. இன்னும் இலைவிடாத தடித்த கிளைகளின் அடியில் ஆப்பிள் மரங்கள் இள ரோஜ நிறத்தில் பூக்கும் மொட்டுகளால் நிரம்பி உள்ளன. சூசையின் இந்த கனித்தோட்டத்தில் பூக்கும் காலம் பிந்திவிட்டது. மற்ற இடங்களிலெல்லாம் மரங்கள் பூ விரிந்து சின்ன பிஞ்சுகள் தருகின்றன. இந்த இடம் மற்றெல்லா இடத்தையும் விட இருண்டு காணப்படுகிறது. அவர்கள் கல்லறை கல்லை அதன் இடத்திற்கு உருட்டி விடுகிறார்கள். கல்லறைக்கு மேலே தொங்குகிற சில ரோஜா செடிகள் அந்த கல்லுடன் மோதி இவ்வாறு சொல்வதாக தெரிகிறது: அழுகிற ஒரு தாய் முன்பாக ஏன் மூடுகிறீர்கள் என்று. அவைகளும் தங்கள் சிவந்த இதழ்களை கொட்டுவது இரத்த கண்ணீர் துளிகளை சொரிவது போலிருக்கிறது. அவற்றின் பூவிதழ்கள் இருண்ட அந்த கல்லின் மீது விழுந்து கிடக்கின்றன. மூடியுள்ள மொட்டுகள் கல்லறையின் கடினமான கற்கதவை மோதுகின்றன. ஆனால் சீக்கிரமே அந்த கல்லறை கதவின் இரத்தக்கரை ஏற்படுகிறது. கூடுதல் கண்ணீர்கள் அதை நனைக்கின்றன. மாதா இந்நேரம் வரையிலும் அருளப்பரால் தாங்கப்பட்டு சற்று அமைதியாகவே அழுதார்கள். இப்பொழுது அருளப்பிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு சத்தம் கொடுத்தபடி கல்லறை வாசல் கல்லிலே தன்னை தள்ளி வெளியே நின்று நிற்கிற கல்லை பிடித்து அதை அகற்ற பார்க்கிறார்கள். அவர்கள் இட்ட சத்தம் செடியில் நார்களை கூட அதிர செய்வதாக நான் நினைக்கிறேன். மாதாவின் விரல்களின் தோல் கீறப்படுகிறது. நகங்கள் முறிகின்றன. ஆனால் அவர்களால் ஒன்றும் ஆகவில்லை. அந்த பெரிய வாயிற்கல்லை தன் தலையை கொண்டும் நெம்பி பார்க்கிறார்கள். பொறிக்குள் அகப்பட்டு கிடக்கும் தன் குட்டிகள் மீது இரக்கமும் தன் தாயன்பினால் விரியும் கொண்டு பொறியின் பக்கத்தில் போராடியபடி தன்னை காயப்படுத்திக் கொள்கிற பெண் சிங்கம் கர்ச்சிப்பது போல் இருக்கிறது மாதா கதறுகிற சத்தம். அவர்கள் இப்போது நாசரத்தின் சாந்தமுள்ள கன்னியையோ இதுவரை அறியப்படாத பொறுமையுள்ள ஸ்திரியோ அல்ல. அவர்களே தாய். தன் சரீரத்தினுடையவும் அன்பினுடையவும் எல்லா நார்களுடனும் நரம்புகளுடனும் தன் குழந்தையுடன் கட்டப்பட்டிருக்கும் தாயாக மட்டுமே காணப்படுகிறார்கள். தான் பெற்றெடுத்த அந்த சரீரத்திற்கு மிக உண்மையான எஜமானி அவர்களே, கடவுளுக்கு பின். ஆகவே தன் சொத்து தன்னிடமிருந்து எடுக்கப்பட அவர்கள் விரும்பவில்லை. அவர்களே அரசி. தன் கிரீடத்தை தன் குமாரனை தற்காத்து நிற்கிற அரசி அவர்களே. தன் மகனுக்கு உலகம் செய்திருக்கிற அநீதித்திற்கு எதிராக 33 வருடங்களாக வேறு எந்த ஒரு பெண்ணும் கொண்டிருந்திருக்கக்கூடிய சகல எதிர்ப்புணர்வுகள், செய்திருக்கக்கூடிய எதிர்ப்பு செயல்கள் அந்த கடைசி மணி நேரங்களில் தன் மகனை கொல்லுகிறவர்களை தன் சொந்த கைகளாலும் பற்களாலும் காயப்படுத்தவும் கொல்லவும் வேண்டுமென்று வேறு எந்த ஒரு தாயும் கொள்கிற எல்லாவித பரிசுத்த
நியாயமான கடும் சீற்றம் ஆகிய இந்த எல்லா உணர்வுகளும் இப்போது மாதாவின் இருதயத்தினுள் கொந்தளிக்கின்றன. அவர்கள் மனுக்குலத்தின் மேல் தான் வைத்திருக்கிற அன்பினால் இத்தகைய உணர்வுகளை எப்போதும் தனக்குள் அடக்கி கீழ்ப்படுத்தியே வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவை அவர்களுடைய இரத்தத்தில் கொதிக்கின்றன. அவர்களை சீற்றம் கொள்ள செய்கிற இந்த தனது கொடிய துயரத்திலும் கூட சாந்தமுள்ளவர்களாய் இருக்கிற மாதா சபிக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்க்கக்கூட இல்லை. ஆனால் அவர் இருக்கிற இடத்தில்தான் தானும் இருக்க வேண்டும் என்பதால் கல்லை நகர்த்தி தன்னை உள்ளே போக அனுமதிக்கும்படி மட்டுமே கேட்கிறார்கள். தங்கள் இரக்கத்தில் இரக்கம் இல்லாமல் இருக்கிற மனிதர்களிடம் தனக்கு கீழ்ப்படிந்து கல்லறையை திறக்கும்படி மட்டுமே கேட்கிறார்கள். அசைந்து கொடுக்காத அந்த கல்லை தன் கைகளால் அடித்து தன் உதடுகளின் இரத்தத்தால் அர்ச்சித்த பிறகு மாதா திரும்பி அந்த கல்லின் மேல் சாய்ந்து நிற்கிறார்கள். தன் இரு கரங்களையும் விரித்து அக்கல்லின் இரு முனைகளையும் கைகளால் பற்றியபடி நிற்கிறார்கள். இந்த நிலையில் நம் வியாகுல மாதா மகத்துவமான தோற்றமாயிருக்கிறார்கள். அத்துடன் இப்படி உத்தரவும் இடுகிறார்கள், இதை திறங்கள். உங்களுக்கு இஷ்டமில்லையா? சரி, நான் இங்கேயே இருந்து கொள்கிறேன். உள்ளே போகக்கூடாதா? சரி, நான் இங்கே வெளியே இருக்கிறேன். என் அப்பமும் என் படுக்கையும் இங்கே இருக்கிறது. இதுவே நான் தங்குமிடம். எனக்கு வேறு வீடில்லை. எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. நீங்கள் போகலாம். அருவருப்பாய் இருக்கிற உலகத்திற்குள் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். பேராசையோ இரத்த வாடையோ இல்லாத இந்த இடத்தில் நான் தங்கிக் கொள்கிறேன். உங்களால் முடியாது ஸ்திரியே, உங்களால் முடியாது அம்மா. என் பிரியமுள்ள மரியா, உங்களால் முடியாது. அவர்கள் கல்லிலிருந்து மாதா கரங்களை பிரிக்க முயல்கிறார்கள். ஆயினும் அந்த கண்களை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். கடினமும் தாங்க முடியாத உணர்ச்சியற்ற தன்மையும் ஒளியும் உள்ளவையாக அக்கண்களை தோன்ற செய்கிற ஒளிப்பிழம்பை அதற்கு முன் அவர்கள் ஒருபோதும் அக்கண்களில் கண்டதே இல்லை. சாந்தமுள்ளவர்கள் உணர்ச்சி வேகத்தால் நிலை குலைந்து போவதில்லை. தாட்சி உள்ளவர்கள் ஆங்கரத்தில் நிலைத்திருப்பதில்லை. மாதாவின் உணர்ச்சி துடிப்புள்ள சித்தமும் தோரணை உள்ள கட்டளையும் சீக்கிரமாகவே மறைந்து போகின்றன. அவருடைய கண்கள் மறுபடியும் சாந்தமுள்ளவை ஆகின்றன. வாதனைப்பட்ட ஒரு புறாவின் கண்களைப் போல அவை தோன்றுகின்றன. அவருடைய பாவனைகளில் அதிகாரத்தன்மை இல்லை. இப்போது கெஞ்சுகிற மனநிலையோடு அவர்கள் தன் தலையை தாழ்த்துகிறார்கள். கரங்களை கூப்பி அவர்களிடம் இப்போது மாதா இப்படி கெஞ்சுகிறார்கள், ஓ, என்னை விட்டுவிடுங்கள். மரித்த உங்கள் உறவினர்கள் நிமித்தமாகவும் நீங்கள் நேசிக்கிற சீவியரின் நிமித்தமாகவும் பரிதாபத்திற்குரிய தாய்க்கு இரக்கம் காட்டுங்கள். உணருங்கள், என் இருதயத்தை உணர்ந்து பாருங்கள். இவ்வளவு உக்கிரமாக துடிப்பதை நிறுத்துவதற்கு அதற்கு சமாதானம் தேவையாயிருக்கிறது. அங்கே மேலே கல்வாரின் மீது அது அப்படி மிக வேகமாக துடிக்க தொடங்கியது. சுத்தியல் பலத்த சத்தமாய் திரும்ப திரும்ப கீழே இறங்கியது. அந்த ஒவ்வொரு அடியும் என் குழந்தையை காயப்படுத்தியது. அந்த ஒவ்வொரு அடியும் என் மூளையிலும் இருதயத்திலும் எதிரொலிக்கிறது. என் சிரசு அந்த அடிகளால் நிரம்பியிருக்கிறது. அந்த அடிகள் என் சின்ன சேசுவின் கரங்களின் மேலும் பாதங்களின் மேலும் வேகமாக இறங்கியதைப் போலவே இப்போது என் இருதயமும் வேகமாக துடிக்கிறது. என் பாலனே, என் பாலனே. அவர்கள் திரும்பவும் தன் சித்திரவதையால் மேற்கொள்ளப்படுகிறார்கள். சேசுவின் சரீரம் பரிமள தைலமிட்ட கல்மேசின் அருகில் அவர்கள் பிதாவிடம் செபித்த போது அந்த வாதைகள் தணிந்து போனதாக முன்பு தோன்றியது. எல்லாரும் அழுகிறார்கள். கூச்சல்களையும் அடியோசைகளையும் நான் கேட்க வேண்டியதில்லை. உலகம் குரல்களாலும் இரைச்சல்களாலும் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு குரலும் என் நாளங்களுக்குள் இரத்தத்தை உறைய செய்த பேரொளியாகவும் ஒவ்வொரு இரைச்சலும் ஆணி அடிக்கிற சுத்தியல் சத்தமாகவுமே எனக்கு கேட்கிறது. மனிதனின் முகத்தை நான் காண தேவையில்லை. உலக முகங்களால் நிறைந்துள்ளது. ஏறக்குறைய 12 மணி நேரமாக கொலைக்காரர்கள்
யூதாஸ், வாதிக்கிறவர்கள், குருக்கள், யூதேயர்கள், இவர்களின் முகங்களையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் கொலைக்காரர்கள். அவர்கள் எல்லாரும் தூரப்போங்கள், தூரப்போங்கள். நான் இதற்கு மேல் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு ஓநாயும் சர்ப்பமும் இருக்கின்றன. மனிதன் அருவருப்பாயிருக்கிறான். என்னை அச்சப்படுத்துகிறான். என்னை இங்கே இந்த அமைதியான மரங்களின் கீழே பூக்கள் நிறைந்திருக்கிற இந்த புல்லின் மீது விட்டுவிடுங்கள். சீக்கிரமே நட்சத்திரங்கள் சுடர்விடத் தொடங்கும். அவை எப்போதுமே அவருடையவும் என்னுடையவும் நண்பர்களாக இருந்திருக்கின்றன. நேற்று சாயங்காலத்தில் எங்கள் தனிமையான கொடிய வாதையில் அவை எங்களோடு இருந்தன. அவை எவ்வளவோ அதிகமான விஷயங்களை அறிந்துள்ளன. அவை கடவுளிடமிருந்து வருகின்றன. ஓ கடவுளே, கடவுளே, அவர்கள் அழுதபடி முழங்காலிடுகிறார்கள். சமாதானம் என் சர்வேசுரா, உம்மையன்றி வேறு எதுவும் இல்லாமல் நான் விடப்பட்டிருக்கிறேன். வாருங்கள் என் மகளே, கடவுள் உங்களுக்கு சமாதானம் அளிப்பார். ஆனால் வந்து விடுங்கள். நாளை பாஸ்கா ஓய்வு நாளாயிருக்கிறது. உங்களுக்கு உணவு கொண்டு வர எங்களால் முடியாது. தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எனக்கு உணவு எதுவும் தேவையில்லை. எனக்கு என் குழந்தை வேண்டும். என் பசியை, என் துயரத்தை கொண்டு நான் தனித்து கொள்வேன். என் கண்ணீரை கொண்டு தாக சாந்தி செய்து கொள்வேன். இங்கே அந்த கொம்புள்ள அந்த ஆந்தை எப்படி அழிகிறது என்று உங்களால் கேட்க முடிகிறதா? அது என்னோடு அழிகிறது. சீக்கிரத்தில் ராப்பாடி பறவைகளும் அழுது கொண்டிருக்கும். நாளை உதயத்தில் வானம் பாடிகளும் கருந்தலை ராப்பாடிகளும் அவர் நேசித்த எல்லா பறவைகளும் அழும். புறாக்கள் என்னோடு வந்து இந்த கல்லை தட்டி இப்படி சொல்லும், எழுந்து வாரும் என் அன்பே, பெரிய கற்குகையில் மலையிடுக்கின் ஒளிப்பிடத்தில் இருக்கிற நேசமே, உன் முகத்தை நான் காண செய்யும். உன் குரலை கேட்க என்னை அனுமதியும். ஆ, நான் என்ன சொல்கிறேன்? அந்த கொடிய கொலைக்காரர்களும் கூட அவரை உன்னத சங்கீதத்தின் வார்த்தையை கொண்டு அழைத்தார்களே. ஆம், எருசலேம் குமாரத்திகளே, மரணத்தை தாம் மனம் புரியும் நாளில், இரட்சகராக அவர் வெற்றி பெறும் நாளில், தமது சொந்த தேசத்தால் தமக்கு சூட்டப்பட்ட மணிமுடியோடு இருக்கும் உங்கள் அரசரை காண வாருங்கள். மரியா, பாருங்கள், தேவாலயத்தின் காவலர்கள் வருகிறார்கள். அவர்கள் உங்களை அவமதியாதபடி நாம் இங்கிருந்து போவோம். காவலர்களா? அவமதிப்பா? இல்லை, அவர்கள் கோழைகள். ஆம், கோழைகள். என் வியாகுலத்தில் அச்சந்தருவலாக இருக்கிற நான் அவர்களுக்கு எதிராக செல்வேனானால் சர்வேஸ்வரன் முன் பசாசை போல அவர்கள் பறந்தோடி போவார்கள். ஆனால் நான் மரியாவாக இருக்கிறேன் என்பதை நினைவு கூறுகிறேன். எனக்கு உரிமை உண்டு என்றாலும் நான் தாக்க மாட்டேன். நான் நல்லவளாயிருப்பேன். அவர்கள் என்னை பார்க்க கூட மாட்டார்கள். அவர்கள் என்னை பார்த்து, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாளராகில், இந்த கற்குகையிலிருந்து வெளிவரும் தைல வாசனையுள்ள காற்றை சுவாசிக்க அனுமதிக்கப்படுகிற பிறர் சிநேகம் வேண்டும் என்று கேட்பேன். உங்கள் தாய்மாரின் பெயரால் என்றும் நான் சொல்வேன். ஒவ்வொருவனுக்கும் ஒரு தாய் இருக்கிறாள். பரிதாபத்திற்குரிய அந்த கள்ளனும் அப்படி சொன்னான். ஆனால் இந்த மனிதர்கள் கள்ளர்களை விட மோசமானவர்கள். அவர்கள் உங்களை அவமானப்படுத்துவார்கள். ஓ, இந்த நாளுக்கு பிறகும் கூட நான் அறியாத ஒரு அவமானம் இன்னும் மிச்சமிருக்கிறதா? மரிய மதலேன் தான் வியாகுல மாதாவை கீழ்ப்படி செய்யக்கூடிய ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாள். நீங்கள் நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், நீங்கள் விசுவசிக்கிறீர்கள், பல முள்ளவளாயிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்கள். பெரும்பாலானவர்கள் ஓடிப்போய் விட்டார்கள். எஞ்சியிருக்கிறவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களில் இருக்கிற சந்தேகம் எங்களை மேற்கொண்டு விடும். நீங்களே தாயாக இருக்கிறீர்கள். உங்கள் குமாரன் மீது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமானவற்றின் மீதும் உங்களுக்கு கடமைகளும் உரிமைகளும் உண்டு. எங்களை ஒன்றாக சேர்க்கவும், எங்களை மறுபடியும் பலப்படுத்தவும்
உங்கள் விசுவாசத்தை எங்களுக்குள் ஊற்றவும் நீங்கள் எங்களோடு திரும்பி வந்து எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும். எங்களுடைய கோழைத்தனத்தையும் விசுவாசமின்மையையும் நீதியோடு நீங்கள் கடிந்து கொண்ட போது நீங்களே அப்படி சொன்னீர்கள். இந்த பயனற்ற கட்டுகளிலிருந்து அவர் விடுபட்டிருந்தால் உயிர் தழுவது அவருக்கு அதிக எளிதாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உயிர் தழுவார் என்ற விசுவாசத்தில் ஒன்றாக இணைக்கப்படுவதில் நாம் வெற்றி பெறுவோம் என்றால் அவர் முன்கூட்டியே உயிர் தழுவார். நம் நேசத்தை கொண்டு நாம் அவரை எழுப்புவோம். அம்மா, என் இரட்சகரின் மாதாவே, நீங்களே சரீசுனுடைய நேசமாக இருக்கிறீர்கள் என்பதால் உங்களுடையதாய் இருக்கிற இந்த நேசத்தை எங்களுக்கு தந்துள்ளும்படி எங்களோடு திரும்பி வாருங்கள். இத்துணை பெரிதான இரக்கத்தோடு அவர் இந்த ஏழை மதலேன் மேரியை இரட்சித்திருக்க அவள் மீண்டும் இழக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை, இதற்காக நான் கடிந்து கொள்ளப்படக்கூடும். நீ சொன்னது சரி. நான் திரும்பி போய் அப்போஸ்தலர்களை, சீடர்களை, உறவினர்களை ஒவ்வொருவரையும் தேட வேண்டும். அவர்களை கண்டுபிடித்து சொல்வேன் விசுவாசத்தோடிருங்கள் என்று. அவர் உங்களை மன்னிக்கிறார் என்று சொல்வேன். யாரிடம் நான் ஏற்கனவே அப்படி சொன்னேன்? இஸ்காரியோத்திடம் நான் தேட வேண்டும். ஆம், அவனையும் நான் தேட வேண்டும். ஏனெனில் அவனே எல்லாரிலும் பெரிய பாவியாயிருக்கிறான். மாதா தன் நாடி நெஞ்சில் படுமளவுக்கு தலையை தாழ்த்தியபடி அப்படியே இருக்கிறார்கள். மிகவும் வெறுக்கப்படுவது போல அவர்கள் நடுங்குகிறார்கள். அதன் பின் அவர்கள் சொல்கிறார்கள், அருளப்பா, நீ அவனை தேடிப்பார், அவனை என்னிடம் கூட்டி வா. நீ இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும். பிதாவே, இவை எல்லாமும் மனுகுலத்தின் இரட்சணத்திற்காக செய்யப்படுவனாக. வாருங்கள், போகலாம். மாதா எழுந்து நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அரை இருட்டாய் இருக்கிற காய்கறி தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். காவலர்கள் எதுவும் பேசாமல் அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் கூட்டமான மக்கள் சாலையில் தங்கள் பாதங்களால் உதைத்தபடியும் கற்களாலும் தடியாலும் அடித்தபடியும் கடந்து சென்றதால் அது இப்போது தூசி படிந்தும் தாறுமாறாகவும் கிடைக்கிறது. அந்த சாலை கல்வாரியை சுற்றி வந்து மதில்களுக்கு இணையாக இருக்கிற முக்கிய சாலையில் வந்து முடிகிறது. இங்கு நடந்த காரியங்களின் சூடுகள் இன்னும் அதிக தெளிவாக இருக்கின்றன. 2 தடவை மாதா திடீரென்று கூக்குலிட்டபடி குனிந்து மங்கலான வெளிச்சத்தில் தரையில் எதையோ பரிசோதிக்கிறார்கள். கொஞ்சம் இரத்தத்தை அவர்கள் பார்ப்பதாக தோன்றுகிறது. அது தன் சேசுவின் இரத்தமாயிருக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது ஒன்றுமில்லை. மக்கள் ஓடிப்போன குழப்பத்தில் கிழிந்து விழுந்த துணி கந்தல்கள்தான் என்று நான் நினைக்கிறேன். சாலையை ஒட்டி ஓடுகிற சிறிய நீரோடை எல்லா விடங்களிலும் கவிழ்ந்திருக்கிற கனமான அமைதிக்கிடையே மென்மையான சலசலத்தபடி ஓடுகிறது. அந்த பட்டணம் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்திருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் அதிலிருந்து மௌனத்தை தவிர வேறு எதுவும் வரவில்லை. இப்போது அவர்கள் செங்குத்தான கல்வாரி பாதையை நோக்கியிருக்கிற சிறிய பாலத்தருகில் இருக்கிறார்கள். அதன் முன்பக்கம் தீர்ப்பாய வாசல் இருக்கிறது. அதற்குள் நுழைந்து மறைவதற்கு முன்பாக மாதா திரும்பி கல்வாரின் உச்சியை பார்க்கிறார்கள். மனம் கசந்து அழுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் போவோம், ஆனால் நீங்கள் என்னை நடத்தி செல்லுங்கள். செருசலேமையும் அதன் தெருக்களையும் அதில் குடியிருப்பவர்களையும் நான் பார்க்க விரும்பவில்லை என்று. சரி, ஆனால் நாம் வேகமாக போவோம். அவர்கள் வாசல்களை மூடப்போகிறார்கள். பார்த்தீர்களா? அவற்றின் காவல் பலப்படுத்தப்படுகிறது. கலகங்கள் வெடிக்கலாம் என்று ரோமை பயப்படுகிறது. முற்றிலும் சரி. ஜெருசலம் புலிகளின் குகையாக இருக்கிறது. அது கொலைக்காரர்களின் இனமாக இருக்கிறது. அது கொள்ளையர்களின் கும்பலாக இருக்கிறது. அபகரிக்கிறவர்களாகிய அவர்கள் இரத்த வெறி கொண்ட தங்கள் கூறிய பற்களோடு செல்வங்களின் மீது மட்டுமின்றி உயிர்களின் மீதும் குறிவைக்கிறார்கள். 32 வருடங்களாக
அவர்களின் குழந்தையின் உயிருக்கு கண்ணி வைத்திருந்தார்கள். அவர் பாலினாலும் ரோஜாக்களாலும் உருவாக்கப்பட்ட செம்மறி புருவையாக பொன்னிறமான சுருள் கேசத்தோடு இருந்தார். அவர் அம்மா என்று கூப்பிட்டு தம் முதல் அடிகள் எடுத்து வைத்து தம் வெளிரிய பவள நிற இதழ்களை திறந்து தம் ஒரு சில பற்களை காட்டி சிரித்தும் சிரிக்காதிருந்த நேரத்திலேயே அவரை கொல்ல அவர்கள் வந்தார்கள். இப்போது அவர் தேவதூஷணம் சொன்னார் என்றும் ஓய்வு நாளை மீறினார் என்றும் மக்களை கலகம் செய்ய தூண்டினார். சிங்காசனத்திற்கு குறிவைத்தார், பெண்களோடு பாவம் செய்தார் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர் அப்போது என்ன செய்தார்? அம்மா என்று கூட சரியாக உச்சரிக்க முடியாத தமது மழலையில் அவர் என்ன தேவதூஷணத்தை சொல்லியிருக்கக்கூடும்? அப்போது சின்ன மாசற்ற மானிட குழந்தையாகவும் இருந்த நித்திய மாசற்றவராகிய அவர் என்ன சட்டத்தை மீறியிருக்கக்கூடும்? குறும்பு செய்யக்கூட தொடங்காத அந்த வயதில் அவர் என்ன கலகத்தை தூண்டியிருக்க முடியும்? எந்த சிங்காசனத்திற்கு அவர் குறிவைத்திருக்க முடியும்? பூமியிலும் பரலோகத்திலும் அவர் தமது சிங்காசனத்தை கொண்டிருந்தார். வேறு எந்த சிங்காசனத்தையும் அவர் தேடவில்லை. மோட்சத்தில் அவருடைய பிதாவின் மடியும் இங்கே பூலோகத்தில் என் மடியும் அவருடைய சிங்காசனங்களாக இருந்தன. இச்சையுள்ள ஒரு பார்வை அவரிடமிருந்து ஒருபோதும் வெளிப்பட்டதில்லை. அதை அழகிய இளம் நங்கையராகிய நீங்கள் உறுதிப்படுத்த முடியும். ஓ என் மகவே, அவர்கள் உம்மை கொல்ல தேடினார்களே, அதுதான் அவர்கள் உம்மிடமிருந்து அகற்ற தேடினது. உம் உயிர், உமது ஒரே பொக்கிஷமாகிய உம் உயிர், பிரபஞ்சத்தின் மிக பரிதாபமான மிக வறிய மக்களாக எங்களை ஆக்கும்படி மகனை அவருடைய தாயிடமிருந்தும் தாயை அவருடைய மகனிடமிருந்தும் பிரிக்க அவர்கள் விரும்பினார்கள். சீவியராகி அவரிடமிருந்து அவருடைய உயிரை ஏன் பிரிக்க வேண்டும்? மலர்களும் மிருகங்களும் மனிதர்களும் கொடையாக பெற்றிருக்கிற உயிராகிய இந்த பொருளின் மீது அவர்கள் ஏன் முறையற்ற விதமாய் உரிமை கொண்டாட வேண்டும்? என் சேசு உங்களிடமிருந்து எதையும் கேட்கவில்லை. பணத்தையோ நகைகளையோ வீடுகளையோ உங்களிடம் கேட்கவில்லை. அவருக்கு ஒரு வீடு இருந்தது. அது சிறிய பசுத்தமான ஒரு வீடாக இருந்தது. மனித கழுதை புலிகளான உங்கள் மேல் வைத்த நேசத்திற்காக அவர் அதையும் விட்டு சென்றார். ஒரு மிருகத்தின் குட்டியும் கூட கொண்டிருக்கக்கூடியதை அவர் உங்களுக்காக விட்டு ஏழையும் தன்னந்தனியருமாக உலகத்திற்குள் சென்றார். நீதிமானவர் அவருக்காக செய்த படுக்கையோ அவருடைய தாய் அவருக்காக வழக்கமாக தயாரிக்கும் அப்பங்களோ கூட இல்லாமல் அவர் சென்றார். கண்ட இடங்களிலும் தூங்கினார், கிடைத்ததை உண்டார். ஒவ்வொரு மனித குமாரனையும் போல இரக்கமுள்ள மனிதர்களின் வீடுகளிலோ அல்லது நட்சத்திரங்கள் கண்காணிக்க புல்வெளியின் மீதோ உணவு கொண்டார், உறங்கினார். ஒரு மேசை அண்டையில் அமர்ந்து கொண்டார், அல்லது கடவுளின் பறவைகளோடு தானிய மணிகளையும் காட்டு கனிகளையும் பகிர்ந்து கொண்டார். உங்களிடமிருந்து அவர் எதையும் கேட்கவில்லை. மாறாக தம்மிடம் இருந்ததை அவர் உங்களுக்கு தந்தார். தமது வார்த்தையின் உயிரை உங்களுக்கு வழங்கும்படியாக மட்டுமே அவர் வாழ விரும்பினார். ஆனால் நீங்கள் எல்லாரும், ஜெருசலேமே, நீயும் அவரிடமிருந்து அவருடைய உயிரை பறித்து விட்டீர்கள். அவருடைய இரத்தத்தாலும் மாம்சத்தாலும் போஷிக்கப்பட்டு நீங்கள் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அல்லது இன்னும் நீங்கள் திருப்தி அடையவில்லையா? நீங்கள் இரத்த காட்டறிகளாகவும் வல்லூராகவும் இருந்த பிறகு இப்போது கழுதை புலிகளாக இருக்கிற நீங்கள் அவருடைய உயிரற்ற மாம்சத்தையும் உண்ண விரும்புகிறீர்களா? அவர் மீது நீங்கள் பொழிந்த வசைகளாலும் சித்திரவதைகளாலும் இன்னமும் நீங்கள் திருப்திப்படாமல் இன்னமும் கூட இரக்கமற்றவர்களாக இருக்கவும், அவருடைய மரித்த சரீரத்தையும் கூட உரு சிதைக்கவும், அவருடைய கடும் தசை சுரிப்புகளையும் விம்மல்களையும் வலிப்புகளையும் மறுபடியும் ஒரு முறை கொலை உண்டவன் தாயாகி என்னிடமும் காண நீங்கள் விரும்புகிறீர்களா? நாம் வந்து சேர்ந்து விட்டோமா? ஏன் நின்று விட்டீர்கள்? சூசையிடமிருந்து அந்த மனிதன் என்ன எதிர்பார்க்கிறான்? அவன் என்ன சொல்லுகிறான்? உண்மையில் அபூர்வமாக அந்த வழியே செல்கிறவர்களில் ஒருவனால்
சூசை நிறுத்தப்பட்டிருக்கிறார். கைவிடப்பட்டிருக்கிற பட்டணத்தின் மயான அமைதியில் அவர்களின் வார்த்தைகள் அதிக தெளிவாக கேட்கின்றன. பிலாத்தின் இல்லத்தில் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். நீங்கள் வேத பிரமாணத்தை மீறுகிறவர்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள். பாஸ்கா உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறீர்கள். நீயும் தான் கேள்காய். நீ என்னை தொட்டுவிட்டாய். கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய மரண வியர்வையும் என்னை முழுவதும் மூடியிருக்கிறது. ஹா, பயங்கரம்! விலகு, அந்த இரத்தத்தோடு விலகி செல். அஞ்சாதே, அது ஏற்கனவே உன்னை கைவிட்டும் உன்னை சபித்தும் விட்டது. நீயும் தான் சபிக்கப்பட்டவனே. பிலாத்துவுடன் இப்பொழுது நீங்கள் சமரசம் ஆடுவதால் பிணத்தை எடுத்து சென்று விடலாம் என்று நினைக்காதீர்கள். கதை முடிந்துவிட்டது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். பெண்கள் அருகில் இருக்கிற ஒரு நுழைவாயில் மீது சாய்ந்து நிற்கும் அருளப்பருடன் நின்று விடுகிறார்கள். அதே வேளையில் நிக்கதேமிஸ் அரிமத்தியா சூசையும் அந்த மனிதனையும் மெதுவாக நெருங்கி வந்திருக்கிறார். சூசை இப்படி அவனுக்கு பதில் கூறுகிறார். அதை நாங்கள் பார்த்தோம். கோடைகளே, இறந்த ஒரு சரீரத்திலும் கூட நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆனால் என் காய்கறி தோட்டத்தையும் என் கல்லறையும் பொறுத்தவரை நான் விரும்புவதை செய்வேன். பார்க்கலாம், பார்க்கலாம். நான் பிலாத்தியுடன் பிராது கொடுப்பேன். ஆம், இப்போது நீங்கள் ரோமியுடன் அசுத்த உறவாடுங்கள். இப்போது நிக்கதேமிஸ் முன்னே வருகிறார். கடவுள் கொலைக்காரராகிய உங்களைப் போல பசாசோடு உறவாடுவதை விட ரோமையோடு உறவாடுவது எவ்வளவு மேலானது. எப்படி இருந்தாலும் இதை எனக்கு சொல்லும். உங்களுக்கு திரும்பவும் தைரியம் வந்தது எப்படி? ஒரு கணத்துக்கு முன்பாக நீங்கள் கடும் திகிலுக்கு இரையானவர்களாக பயந்து ஓடிக்கொண்டிருந்தீர்கள். இப்போது ஏற்கனவே அதிலிருந்து மீண்டு வருகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டது இன்னும் போதவில்லையா? உங்கள் வீடு இன்னும் தீக்கரையாகவில்லையா? அஞ்சு நடுங்குங்கள். தண்டனை முடிந்துவிடவில்லை. மாறாக அது வந்து கொண்டிருக்கிறது. அஞ்ஞானின் பழி வாங்கும் தெய்வத்தைப் போல அது உங்கள் தலைமேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பழி வாங்குகிறவர் எழுந்து நின்று தாக்குவதை உங்கள் எந்த காவலர்களாலும் முத்திரையாலும் தடுக்க முடியாது என்கிறார். சபிக்கப்பட்டவர்களே என்றபடி கெல்காய் ஓடிப்போய் ஸ்திரீகள் மீது மோதுகிறான். பின் நிகழ்ந்ததை உணர்ந்தவனாக மாதாவுக்கு எதிரான ஒரு பயங்கரமான இழிச்சொல்லை கூறுகிறான். அருளப்பர் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரு சிறுத்தையின் பாய்ச்சலோடு அவர் அவனை பிடித்து அடித்து வீழ்த்துகிறார். அதன் பின் தமது முழங்கால்களை அவன் மேல் அழுத்தி ஊன்றியபடி தம் கரங்களால் அவனுடைய கழுத்தை சுற்றி பிடித்து இருக்குகிறார். அப்படியே அவனிடம், பசாசே, அவர்களிடம் உன்னை மன்னிக்கும்படி கேள், அல்லது உன் கழுத்தை நெரித்தே கொன்று விடுவேன் என்கிறார் தீர்மானமாக. அவன் அருளப்பரின் கரங்களால் கழுத்து நெரிக்கப்பட்டவனாக மூச்சுக்கு தவித்தபடி என்னை மன்னித்துவிடும் என்று சொல்லும் வரையில் அவர் தம் பிடியை தளர்த்தவே இல்லை. ஆனால் அவனுடைய கூக்குரல் ரோந்து வருகிற வீரர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. நில்லுங்கள், அங்கே என்ன நடக்கிறது? மறுபடியும் கிளர்ச்சியா? அசையாமல் நில்லுங்கள். நீங்கள் எல்லாரும் அல்லது தாக்கப்படுவீர்கள். யார் நீங்கள்? நாங்கள் கொல்லப்பட்ட நசரேயனை அடக்கம் செய்வதற்கு உதவி ஆளுநரால் அனுப்பப்பட்டிருக்கிற அரிமத்தியா சூசையும் நிக்கதேமுசும் அவருடைய தாயாரோடும் அவர்களுடைய மகனோடும் உறவினர்களாகி ஸ்திரீகளோடும் நண்பர்களோடும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனிதன் தாய்க்கு எதிராக பேசினதால் அவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி நாங்கள் அவனை கட்டாயப்படுத்துகிறோம். அவ்வளவுதானா? நீங்கள் அவனுடைய கழுத்தை அறுத்திருக்க வேண்டாமா? நீங்கள் போகலாம். வீரர்களே, அந்த மனிதனை கைது செய்யுங்கள். இந்த இரத்த காட்டறிகளுக்கு இன்னும் என்ன தேவைப்படுகிறதாம்? தாய்மாரின் இருதயங்களுமா? வாழ்க யூதேயர்கள்! எவ்வளவு பயங்கரம்! ஆனால் இப்போது அவர்கள் மனிதர்களாக இல்லை. அருளப்பா, அவர்களிடம் நல்லவனாயிரு. என்னையும் என் சேசுவையும் நினைவுபடுத்திக்கொள். அவர் மன்னிப்பை போதித்தார் இல்லையா? அம்மா, நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் என் பொறுமையை சோதிக்கிறார்கள். அவர்கள்
தேவ துரோகிகள். அவர்கள் உங்களை நோக செய்கிறார்கள். என்னால் அதை அனுமதிக்க முடியாது. ஆம், அவர்கள் குற்றவாளிகள்தான். அதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். தெருவில் மனித நடமாட்டம் எவ்வளவு குறைவாக இருக்கிறதென்றும், எவ்வளவு குறைவான ஆட்கள் எப்படி வெக்கியபடி பதுங்கி செல்கிறார்கள் என்றும் பார். ஒரு குற்றத்தை செய்த பிறகு கொடியவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் பயத்தினால் இப்படி ஓடி ஒளிவதையும் வீடுகளுக்குள் நுழைந்து தங்களையே ஒளித்துக் கொள்வதையும் பார்ப்பது என்னை அச்சப்படுத்துகிறது. அவர்கள் அனைவருமே கடவுள் கொலை என்னும் பெரும் குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் என்று நான் உணர்கிறேன். அங்கே அந்த வைதோதிபனை பார் மேரி. அவன் ஏற்கனவே தன் கல்லறையில் ஒரு காலை ஊன்றிக்கொண்டு நிற்கிறான். இருந்தாலும் இப்போது திறக்கப்பட்டிருக்கிற அந்த கதவு வழியாக வரும் வெளிச்சத்தில் அவன் நிற்பதால் அவனை நான் அடையாளம் காண்பதாக நினைக்கிறேன். அங்கு மேலே கல்வாரியின் மீது அவன் என் சேசுவை குற்றம் சாட்டியபடி என்னை கடந்து ஓடியதை கண்டதாக உணர்கிறேன். அவன் அவரை ஒரு கொள்ளைக்காரன் என்று அழைத்தான். என் சேசு ஒரு கொள்ளைக்காரனாம். அந்த இளைஞன் ஒரு சிறுவனை விட கொஞ்சம் கூடுதல் வயதுள்ளவன். அருவருப்பான தேவ தூஷணங்களை வெளியிட்டான். அவருடைய இரத்தம் தன் மேல் இருக்கட்டும் என்று யாசித்தான். ஓ ஈனர்களே, அதோ அந்த நல்ல தசைக்கட்டுள்ள பலசாலியான மனிதன். அவன் என் சேசுவை அடிக்காமல் இருந்திருப்பானா? ஓ, நான் பார்க்க விரும்பவில்லை. கவனி, அவர்களுடைய ஆத்துமங்களின் முகங்கள் அவர்களுடைய சரீரங்களின் முகங்களின் மீது பதிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது மனிதர்களைப் போல அல்ல, பசாசுகளைப் போல தோன்றுகிறார்கள். கட்டுண்டவராகவும் சிலுவையில் அறையப்பட்டிருந்தவராகவும் இருந்த மனிதருக்கு எதிராக அவர்கள் அவ்வளவு பயமற்றவர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் ஓடிப்போகிறார்கள், தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள், கதவுகளுக்கு பின் தங்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். யாருக்கு? உயிரற்ற ஒரு சரீரத்திற்கு. அவர்களை பொறுத்தவரை அவர் இப்போது மரித்த ஒரு சரீரம் மட்டுமே. ஏனென்றால் அவர் கடவுள் என்பதை மறுதளிக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்கள் எதை கண்டு பயப்படுகிறார்கள்? யாரை பற்றி தங்களையே கதவுகளுக்கு பின்னால் ஒளித்துக் கொள்கிறார்கள்? தங்கள் சொந்த மன உறுத்தலை பற்றி, தண்டனையை பற்றி. ஆனால் இப்போது அதனால் பயனில்லை. குற்ற உணர்வு ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. அது இனி உங்களை என்றென்றைக்கும் பின்தொடரும். தண்டனையோ மனித தன்மையாயிராது. பூட்டுகளும் தடிகளும் கதவுகளும் கம்பிகளும் அதற்கு எதிராக பயனற்று போகும். அது பரலோகத்திலிருந்து பலியிடப்பட்ட தம் திருசுதனுக்காக பழி வாங்கிறவராகிய சர்வேசிடமிருந்து இறங்குகிறது. அது சுவர்களையும் கதவுகளையும் ஊடுருவி செல்கிறது. தனது பரலோக சுவாலையை கொண்டு உங்களுக்காக காத்திருக்கும் சுவாயத்திற்கு மேற்பட்ட தண்டனைக்கென அது உங்களை அடையாளமிடுகிறது. கடவுளுடையவும் என்னுடையவும் குமாரனாகிய கிறிஸ்துவிடம் உலகம் வரும். நீங்கள் ஊடுருவ குத்திய அவரிடம் அது வரும். ஆனால் நீங்களோ கடவுளின் காயின்களே, தண்டனைக்கென அடையாளமிடப்பட்டவர்களாக, மனுக்குலத்தின் அவமானமாக முத்திரையிடப்பட்டவர்களாக என்றென்றைக்கும் இருப்பீர்கள். உங்களிடமிருந்து பிறந்தவளாகிய நான், எல்லாருடையவும் மாதாவாகிய நான் இப்படி சொல்ல வேண்டும். உங்கள் மகளாகிய என்னை பொறுத்தவரை நீங்கள் மாற்றான் தகப்பனை விட கூடுதல் மோசமாக இருந்திருக்கிறீர்கள். என் குழந்தைக்கு எதிரான குற்றத்தால் நீங்கள் கரைப்படுத்தப்பட்டிருப்பதால் இன்னிலடங்காத என் நல்ல பிள்ளைகளுக்கு மத்தியில் உங்களையும் என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதில் அனைத்திலும் மிக மோசமான அயற்சியை இன்னும் ஏற்படுத்தியவர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். நீரே மெசையாவாக இருந்தீர். நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மனம் திரும்பவும் மாட்டீர்கள். இதோ மற்றுமொரு ரோமி ரோந்துபடை வருகிறது. அன்பு இப்போது பூமியின் மீது இல்லை. மனிதர்களிடையே இப்போது சமாதானம் இல்லை. அந்த புகை கற்கும் தீப்பந்தங்களைப் போல வெறுப்பும் போருக்கு கிளறிவிடப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்படாத மக்கள் கூட்டங்களை கண்டு ஆட்சியாளர்கள் அஞ்சுகிறார்கள். மனிதன் என்னும் பெயருள்ள காட்டு மிருகமானது
இரத்தத்தை சுவை பார்த்த பிறகு கொலைவெறி பிடித்ததாக மாறிவிடுகிறது என்பதை அவர்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மனிதர்களை கண்டு பயப்படாதீர்கள். அவர்கள் அரசத்துவமுள்ள சிங்கங்களோ சிறுத்தைகளோ அல்ல. அவர்கள் கோழைத்தனமுள்ள கழுதை புலிகள். பாதுகாப்பற்ற செம்மறி புருவைகளை அவர்கள் தாக்குகிறார்கள். ஆயினும் ஈட்டிகளும் அதிகாரமும் தரித்து நிற்கும் சிங்கத்தை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். பதுங்கி செல்கிற இந்த குள்ள நெறிகளை கண்டு அஞ்சாதீர்கள். ஆணியில் பொருத்திய கனத்த சப்பாத்துகள் அணிந்து நீங்கள் நடந்து வரும் ஓசையே அவர்களை மிரண்டு ஓட செய்கிறது. பல பழக்கும் உங்கள் ஈட்டிகள் அவர்களை முயல்களை விட கூடுதல் கோழைகளாக்குகின்றன. அந்த ஈட்டிகள் அவைகளில் ஒன்றுதான் என் குமாரனின் இருதயத்திற்குள் ஊடுருவியது. அவற்றில் எது அந்த ஈட்டி? அவற்றை பார்ப்பது என் இருதயத்தை துளைக்கிறது. ஆயினும் அவை எல்லாவற்றையும் என் நடுங்கும் கரங்களில் கொண்டிருந்தது. அவற்றில் எதில் இன்னும் இரத்த சுவடுகள் உள்ளன என்று நான் பார்க்க வேண்டும். பார்த்து, இதுதான் அது, அதை என்னிடம் கொடு. வீரனே, வெகு தூரத்தில் இருக்கிற உன் தாயின் ஞாபகமாக அதை இந்த தாயிடம் கொடு. நான் அவளுக்காகவும் உனக்காகவும் ஜெபிப்பேன் என்று சொல்ல வேண்டும். எந்த வீரனும் அதை எனக்கு மறுக்க மாட்டான். ஏனென்றால் போர்ப்பாதையில் இருக்கிற மனிதர்களாகிய அவர்கள் என் குமாரனுடையவும் அவருடைய தாயுடையவும் கொடிய வாதியின் போது அனைவரிலும் நல்லவர்களாக இருந்தார்கள். ஓ, இதை பற்றி நான் அங்கே மேலே ஏன் நினைக்கவில்லை? தலையில் தாக்கப்பட்ட ஒருத்தியைப் போல் நான் இருந்தேன். அது அந்த அடிகளால் ஏற்கனவே பொறி கலங்கி போயிருந்தது. ஓ, அந்த அடிகள்! அவற்றை நான் இங்கு என் பரிதாபத்திற்குரிய தலையில் இனியும் தாங்காதிருக்க யார் எனக்கு அருள்வார்கள்? அந்த ஈட்டி, அதை என்னிடம் கொண்டிருக்க நான் எவ்வளவு ஆசையாயிருக்கிறேன். நாம் அதை தேடி பார்க்க முடியும் அம்மா. அந்த செந்தூரியன் நம்மிடம் மிக அன்பாக இருந்தார். அவர் அதை நமக்கு மறுப்பார் என்று நான் நினைக்கவில்லை. நான் நாளைக்கு அவரிடம் போகிறேன். ஆம் அருள், நான் ஏழையாய் இருக்கிறேன். என்னிடம் கொஞ்சம்தான் பணம் இருக்கிறது. ஆனால் அந்த ஈட்டியை பெறுவதற்காக அதை முழுவதுமாக கடைசி காசு வரையில் இழக்க நான் தயாராயிருக்கிறேன். ஓ, ஏன் அப்போதே நான் அதை கேட்கவில்லை? என் பிரியமுள்ள மரியா, நாம் யாருமே அந்த காயத்தை பற்றி அறியவில்லை. நீங்கள் அதை பார்த்தபோது வீரர்கள் ஏற்கனவே தூரமாய் போயிருந்தார்கள். அது உண்மைதான். துயரம் என்னை பலவீன மனமுள்ளவளாக ஆக்கிவிட்டது. அவருடைய உடுப்புகள், அவருக்கு சொந்தமான எதுவும் என்னிடம் இல்லை. அவற்றை பெறுவதற்காக நான் என் இரத்தத்தை கூட தருவேன். மாதா மறுபடியும் அதிகமாய் துக்கித் தழுகிறார்கள். இப்படியே அவர்கள் ராபோஜன அறை இருக்கிற தெருவுக்கு வந்து செல்கிறார்கள். நேரமாகிவிட்டது. ஏனென்றால் மாதா மிகவும் களைத்து சோர்ந்திருக்கிறார்கள். மிக மூப்படைந்த ஒரு மூதாட்டியைப் போல அவர்கள் மிக கடினப்பட்டு நடக்கிறார்கள். அவர்களே அவ்வாறு சொல்கிறார்கள். இருதய ஊக்கம் கொள்ளுங்கள், இப்போது நாம் வந்து சேர்ந்து விட்டோம். வந்து விட்டோமா? இவ்வளவு குறுகிய தூரமுள்ள சாலையா காலையில் அவ்வளவு நீண்டதாக தோன்றியது? இன்று காலையில்? அது இன்று காலைதானா? முன்பு இல்லையா? நேற்று மாலையில் நான் இங்கு வந்து சேர்ந்து இன்று காலையில் இங்கிருந்து புறப்பட்ட நேரத்திலிருந்து எத்தனை மணி நேரம், எத்தனை யுகங்கள் கடந்திருக்கின்றன? இது உண்மையாகவே 50 வயதுள்ள தாயாகிய நான் தானா, அல்லது மிக வயதாகிவிட்ட முதியவளா? பல வருடங்களுக்கு முன்பு ஒரு இளம் ஸ்திரியாக இருந்து இப்போது என் வளைந்த தோள்கள் மேலும் என் நரைத்த முடியின் மேலும் அநேக வருடங்களை சுமந்திருக்கிற ஒரு மூதாட்டியா நான்? உலகத்தின் எல்லா துயரங்களையும் நான் வாழ்ந்து பார்த்து விட்டது போல் தெரிகிறது. அவை எல்லாமும் பாரத்தால் வளைந்திருக்கிற என் தோள்களின் மேல் சுமத்தப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. பருப்பொருள் சாராத ஒரு சிலுவை இது. ஆனால் இது பாரமாயிருக்கிறது. கல்லால் செய்யப்பட்டது போல் இருக்கிறது. என் சேசுவின் சிலுவையை விடவும் அது ஒருவேளை பாரமானதாயிருக்கக்கூடும். ஏனென்றால் அவருடைய பாடுகளின் ஞாபகத்தோடும் என் வாதையின் நிஜ தன்மையோடும் நான் என்னுடையவும்
அவருடையதுமான சிலுவையை சுமக்கிறேன். நாம் உள்ளே போகலாம். ஏனென்றால் நாம் உள்ளே போய்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் அதில் எந்த ஆறுதலும் இல்லை. மாறாக அது துயரத்தை கூடுதலாக்குவதாக இருக்கிறது. என் குமாரன் தமது கடைசி போஜனத்திற்காக இந்த வாசல் வழியாக உள்ளே வந்தார். அதன்பின் மரணத்தை எதிர்கொள்வதற்காக அதை கடந்து வெளியே போனார். மாசற்றவரை பிடிக்க வேண்டியிருந்தவர்களை அழைப்பதற்காக அவரை காட்டிக் கொடுத்தவன் வெளியே சென்றபோது அவன் கால் வைத்த இடத்திலேயே அவரும் தம் பாதங்களை ஊன்ற வேண்டியிருந்தது. யூதாசை அந்த வாசலில் நான் கண்டேன். நான் யூதாசை பார்த்தேன். அவனை நான் சபிக்கவில்லை. இருதயம் கிழிக்கப்பட்டிருந்த ஒரு தாயைப் போல நான் அவனிடம் பேசினேன். அது ஒரு நல்ல மகனின் காரணமாகவும் ஒரு தீய மகனின் காரணமாகவும் கிழிந்து போயிருந்தது. நான் யூதாசை பார்த்தேன். அவனில் இருந்த பசாசை நான் பார்த்தேன். எப்போதும் லூசிபரை குதிகாலுக்கு கீழ் மிதித்திருக்கிறவளும் கடவுளை மட்டுமே எப்போதும் பார்த்து கொண்டு சாத்தானை பார்க்கும்படியாக ஒருபோதும் கண்களை தாழ்த்தாதிருக்கிறவளுமாகிய நான் காட்டி கொடுத்தவனை பார்த்தபோது அவனிடம் பசாசின் முகத்தை அடையாளம் கண்டு கொண்டேன். அந்த பசாசிடம் நான் பேசினேன். அவனோ வெளியே ஓடிப்போனான். ஏனென்றால் என் குரலை தாங்க அவனால் முடியவில்லை. அவன் இவனை இப்போது விட்டிருப்பானா? அந்த பிணத்திடம் நான் பேசி தாயாயிருக்கிற நான் அவனை திரும்பவும் சர்வேசனுடைய இரக்கத்தோடு கருத்தாங்கி வரப்பிரசாதத்திற்கு அவனை திரும்பவும் பெற்றெடுக்கும்படியாக அருளப்பா, நீ அவனை தேடுவாய் என்றும் அவனை மட்டில் கொடியவனாக இருக்க மாட்டாய் என்றும் எனக்கு வாக்கு கொடு. அவனை தண்டிக்க எனக்கு உரிமை உண்டு என்றாலும் அவன் மட்டில் நான் கடுமையாயிருக்கவில்லை. ஓ, என் சேசு தமது இறுதி உணவை உண்ட அறைக்குள் நான் போகட்டும். என் தேவசுதனானவர் சமாதானத்தில் தம் கடைசி வார்த்தைகளை பேசிய குரல் இருக்கும் அந்த அறைக்கு. சரி, நாம் போகலாம். ஆனால் இப்போது இங்கே நான் நேற்று இருந்த இடத்திற்கு வாருங்கள். வந்து ஓய்வு கொள்ளுங்கள். சூசைக்கும் நிக்கதேமுசுக்கும் விடை கொடுங்கள். அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆம், அவர்களுக்கு நான் விடை கொடுப்பேன். ஓ, நான் அவர்களுக்கு விடை கொடுக்கிறேன். அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவர்களை ஆசிர்வதிக்கிறேன். வாருங்கள், வாருங்கள். உங்கள் இளைப்பாறுதல் நேரத்தில் அப்படி செய்யுங்கள். இல்லை, இங்கேயே. சூசை, ஓ, இந்த பெயரை வைத்துக்கொண்டு என்னை நேசிக்காத யாரையும் எனக்கு தெரியாது. அல்பியூசின் மேலிடமிருந்து அழுகை வெடித்து கிளம்புகிறது. அழாதே, ஜோசப்புந்தான். அன்பினால்தான் உன் மகன் தவறான கருத்துக்களை கொண்டிருந்தான். மனித முறையில் அவன் எனக்கு சமாதானத்தை தர விரும்பினான். ஆனால் இன்று நீ அவனை பார்த்தாய். ஓ, எல்லா சூசைகளுமே மரியாயிடம் இரக்கமுள்ளவர்கள்தான். சூசை, உமக்கு நன்றி கூறுகிறேன். நிக்கதேமுஸ், அவருக்காக நீண்ட தூரம் நடந்ததால் களைத்து போயிருக்கிற உங்கள் பாதங்களில் என் இருதயம் சாஷ்டாங்கமாக விழுகிறது. அவருக்கு அளிக்கப்பட்ட இறுதி மகிமைக்காகவும் உங்களுக்கு தருவதற்கு என்னிடம் என் இருதயம் மட்டும்தான் உள்ளது. என் மகனின் பிரமாணிக்கமுள்ள நண்பர்களாகிய உங்களுக்கு நான் அதை தருகிறேன். கல்லறையில் உங்களிடம் நான் பேசிய வார்த்தைகளுக்காக துளைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒரு தாயை மன்னித்து கொள்ளுங்கள். ஓ, பரிசுத்த மாதாவே, எங்களை மன்னியுங்கள் என்கிறார் நிக்கதேமுஸ். இப்போது உங்களை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நாங்கள் நாளை வருகிறோம் என்றும் சொல்லுகிறார் அவர். ஆம், நாங்கள் வருவோம். உங்கள் சேவைக்கு எப்போதும் தயாராக இருக்கிறோம். நாளைக்கு சாபத் நாள் என்று மறுத்து சொல்லுகிறாள் வீட்டு எஜமானி. சாபத் செத்துவிட்டது. நாங்கள் வருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். வாருங்கள் மரியா. ஆம், வாருங்கள் அம்மா. இல்லை, திறங்கள். வாழ்த்துக்களுக்கு பின் அப்படி செய்வதாக நீங்கள் வாக்களித்தீர்கள். இந்த கதவை திறங்கள். ஒரு தாய்க்கு நீங்கள் அதை மூட முடியாது. அறையின் காற்றில் தன் குழந்தையின் சுவாசம், அவருடைய சரீரம் ஆகியவற்றின் வாசனையை
நுகர முயலுகிற ஒரு தாய்க்கு. ஆனால் அந்த சுவாசத்தையும் அந்த சரீரத்தையும் நான் தான் அவருக்கு தந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? 9 மாதங்கள் அவரை சுமந்தவளும் அவரை பெற்றெடுத்தவளும் அவருக்கு அமுதூட்டியவளும் அவரை வளர்த்தவளும் பராமரித்தவளும் நான் தானே. அந்த சுவாசம் என்னுடையது, அந்த சரீரத்தின் சுவாசம் என்னுடையது, அது என்னுடையது. என் சேசுவிடம் அது கூடுதல் அழகாக ஆயிருக்கிறது. அதை நான் மறுபடியும் ஒரு தடவை முகரட்டும். சரி அன்புக்குரியவர்களே, ஆனால் நாளைக்கு நீங்கள் இப்போது களைத்திருக்கிறீர்கள், காய்ச்சலால் கொதித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் கூடாது, நீங்கள் சுகம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆம், எனக்கு சுகமில்லைதான். காரணம், என் கண்களில் அவருடைய இரத்தத்தின் காட்சி இருக்கிறது. என் மூக்கில் காயங்களால் மூடப்பட்ட அவருடைய சரீரத்தின் வாசம் இருக்கிறது. அவர் உயிரோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தபோது சாய்ந்திருந்த மேஜையை நான் காணவிடுங்கள். அவருடைய இளம் சரீரத்தின் வாசனையை நான் முகர விடுங்கள். அதை திறங்கள். அவரை 3வது தடவையாக அடக்கம் செய்யாதீர்கள். ஏற்கனவே வாசனை கழும்புகளை கொண்டும் கட்டு துணிகளை கொண்டும் நீங்கள் அவரை மறைத்து விட்டீர்கள். அதன்பின் கல்லுக்கு பின்புறம் அவரை வைத்து மூடிவிட்டீர்கள். இப்போது இந்த கதவுக்கு அப்பால் அவர் விற்று சென்றுள்ள சுவாசத்தில் அவருடைய இறுதி சுவடுகளை மீண்டும் கண்டடையக்கூடிய சாத்தியத்தை முதலாய் ஏன் ஒரு தாய்க்கு மறுக்கிறீர்கள்? என்னை உள்ளே போக விடுங்கள். தரையிலும் மேஜை மீதும் ஆசனங்கள் மேலும் அவருடைய கரங்களுடையவும் பாதங்களுடையவும் சுவடுகளை நான் தேடி பார்ப்பேன். அவற்றை முத்தமிடுவேன். என் உதடுகள் தேயும் வரையிலும் அவற்றை முத்தமிடுவேன். நான் தேடுவேன், தேடுவேன். ஒருவேளை அவருடைய தலைமுடிகளில் ஒன்றை, இரத்த பொறுக்கு இல்லாத ஒன்றை நான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் மகனின் ஒரு முடி ஒரு தாய்க்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? கிளையோப்பா மேரி, சலோமே, நீங்கள் இருவரும் தாய்மாராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு விளங்கவில்லையா? உங்களுக்கு புரியவில்லையா? அர்லப்பா, அர்லப்பா, நான் சொல்வதை கேள். நான் உன் தாயாயிருக்கிறேன். அவர் என்னை அப்படி ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் அப்படி செய்தார். நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். கதவை திற. நான் உன்னை நேசிக்கிறேன் அர்லப்பா. எப்போதுமே உன்னை நான் நேசித்து வந்திருக்கிறேன். ஏனென்றால் நீ அவரை நேசித்தாய். இன்னும் அதிகமாக உன்னை நேசிப்பேன். ஆனால் கதவை திற. நான் சொல்லுகிறேன், கதவை திற. உனக்கு விருப்பமில்லையா? விருப்பமில்லையா? ஆ, இனி எனக்கு ஒரு மகன் இல்லை. சேசு எனக்கு ஒருபோதும் எதையும் மறுத்ததில்லை. ஏனென்றால் அவர் என் மகனாக இருந்தார். நீயோ மறுக்கிறாய். நீ ஒரு மகன் அல்ல. என் துயரத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. ஓ அர்லப்பா, மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. திற, அழாதே, திற. ஓ சேசு, சேசு, நான் சொல்வதை கவனியும். உமது ஆத்துமம் எனக்காக ஒரு புதுமை செய்ய கடவுது. யாருமே திறக்க விரும்பாத இந்த கதவை உமது ஏழை தாய்க்காக நீர் திறந்து தாரும். சேசு, சேசு. இறுதி முஷ்டிகளோடு மாதா மூடியிருக்கிற அந்த சிறிய கதவை தட்டுகிறார்கள். இது அவர்களுடைய வாதையின் ஒரு வலிப்பு நிலையாக இருக்கிறது. நிறம் வெளிரும் வரையிலும் தட்டிவிட்டு, ஓ என் சேசுவே, நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று முணுமுணுப்பாக கூறியபடி மாதா சுய நினைவிழந்து பலமின்றி அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகளின் கரங்களில் வீழ்கிறார்கள். அந்த கதவின் அடிப்பகுதியில் மாதா விழுந்து விடாதபடி அவர்கள் மாதாவை தாங்கிக் கொள்கிறார்கள். அப்படியே அதற்கு முன்பாக இருக்கிற அறைக்குள் அவர்கள் மாதாவை சுமந்து செல்கிறார்கள்.